Hey, hello தமிழ் மக்களே. இவன்டா. ஆமாடா இவன்டா. நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்களா? அந்த கம்பெனியை பீப்புளோட மனசுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்கள்ட்ட லோகோ இல்லையா? கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். இந்த வீடியோல ஜஸ்ட் 2 ஸ்டெப்ல உங்க பிராண்டுக்காக எப்படி ஒரு ஸ்டன்னிங்கான லோகோ கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த லோகோக்காக நான் 2 AI டூல் யூஸ் பண்ண போறேன். அதுல 2வது AI டூல் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டூல்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஏன்னா அந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு ஒரு போனஸ் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்டெப்ஸ் ஏதாவது நீங்க பார்க்காம கடந்து போயிருந்திருக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பிராண்டுக்கு லோகோ எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எந்த ஒரு ப்ராடக்டையும் பிராண்டா மாத்தும் போது அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே லோகோ தான். லோகோ தான் கஸ்டமரோட மனசுல பிராண்டை ரெஜிஸ்டர் பண்ணும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்படி லோகோவை பார்த்து கூட நிறைய கஸ்டமர் அகைன் அண்ட் அகைன் நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. லோகோவோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்த்துட்டோம். அடுத்ததா லோகோ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி லோகோல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாகும். ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு தேவையான லோகோவை நாம கிரியேட் பண்ணி நம்மளோட பிராண்டை டெவலப் பண்ண முடியும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. லோகோல மொத்தம் 7 டைப் இருக்கு. அந்த 7 டைப்பையும் ரொம்ப குயிக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், மோனோகிராம் ஆர் லெட்டர் மார்க் லோகோஸ். ஒரு கம்பெனியோட நேம் மல்டிபிள் வேர்ட்ஸ்ல இருக்கும்போது எல்லா வேர்ட்ஸ்லயும் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துட்டு அந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற லோகோ தான் மோனோகிராம் ஆர் லெட்டர் மார்க்னு சொல்லுவாங்க. உதாரணமா HBO, IBM, NASA. செகண்ட் ஒன், வேர்ட் மார்க் லோகோஸ். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் எடுத்துக்குவோம். ஒரு கம்பெனியோட ஃபுல் நேமையும் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற லோகோ தான் வேர்ட் மார்க் லோகோஸ்னு சொல்லுவாங்க. மூணாவதா பிக்டோரியல் மார்க் லோகோ. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் லோகோ எடுத்துக்குவோம். ஆப்பிள் சிம்பிளை தான் ஆப்பிள் கம்பெனி அவங்களோட லோகோவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட நேமை ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வச்சு காட்டுறது பிக்டோரியல் மார்க் லோகோஸ்னு சொல்லுவாங்க. நாலாவதா அப்ஸ்ட்ராக்ட் லோகோ மார்க்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸான ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி இல்லைன்னா அப்ஸ்ட்ராக்ட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற லோகோஸ். எக்ஸாம்பிளுக்கு பெப்சி, மாஸ்டர் கார்டு போன்ற லோகோஸை எடுத்துக்கலாம். அஞ்சாவதா என்னோட ஃபேவரட்டான லோகோ மஸ்காட் லோகோஸ். இந்த மஸ்காட் லோகோஸ் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருப்பாங்க. உதாரணமா KFC, பிரிங்கிள்ஸ், சீட்டாஸ், ரெடிட் போன்ற லோகோஸை எடுத்துக்கலாம். இந்த லோகோஸ்ல ஏதாச்சும் ஒரு கேரக்டர் நம்ம சொன்னோம்ல, அந்த கேரக்டர் ஹியூமனாவும் இருக்கலாம், அனிமலாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு காமிக்கான ஒரு ஃபேஸாவும் இருக்கலாம். சிக்ஸ்த் ஒன், த காம்பினேஷன் மார்க் லோகோஸ். இந்த காம்பினேஷன் மார்க்ல வேர்ட் அண்ட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இது ரெண்டையுமே சேர்த்து வச்சு லோகோ கிரியேட் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பர்கர் கிங், லேஸ், லாக்கோஸ்ட் போன்ற லோகோஸை எடுத்துக்கலாம். கடைசியா 7வது லோகோ த எம்ப்ளம். இந்த டைப்ல ஷீல்டு இல்லைன்னா பேட்சோட இன்சைட்ல இமேஜ் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி லோகோ கிரியேட் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்பக்ஸ், ஹார்லி டேவிட்சன், BMW போன்ற லோகோவை எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமா லோகோஸ்ல 7 டைப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 7 டைப்ஸ்ல எந்த மாதிரியான லோகோ நீங்க கிரியேட் பண்ணாலும் நான் டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி லோகோஸை கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. லோகோ கிரியேட் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம லோகோ கிரியேட் பண்றதுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை ரெடி பண்றது தான். இந்த டெம்ப்ளேட்டை நாங்க ChatGPT யூஸ் பண்ணி எல்லா லோகோ டைப்புக்கும் 3 விதமான டெம்ப்ளேட்டை நாங்க ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 3 விதமான டெம்ப்ளேட்ல உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் தேவைப்படுதோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க சில விஷயங்களை எடிட் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு காம்பினேஷன் மார்க் லோகோல இந்த 3rd டெம்ப்ளேட் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3rd டெம்ப்ளேட்டை நான் எடுத்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க பேஸ்ட் பண்ண பிறகு எனக்கு தேவையான பிராண்ட் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு பெட் கம்பெனிக்கு நான் லோகோ கிரியேட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பெட் கம்பெனியோடைய நேம், அப்புறம் அந்த பெட் கம்பெனில என்ன மாதிரியான சிம்பிள் எனக்கு தேவைப்படுது, அடுத்து என்ன மாதிரியான கலர்ல எனக்கு லோகோ வேணும் அப்படிங்கிறத நான் எடிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான லோகோடைய டெம்ப்ளேட்டை நீங்க எடிட் பண்ண பிறகு நாம லோகோவை ஜென்ரேட் பண்ற ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பிராண்ட் நேம், கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணி டெம்ப்ளேட்டை எடிட் பண்ண பிறகு நம்ம லோகோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோகோ கிரியேட் பண்றதுக்கு இந்த வீடியோல நான் 2 AI யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரோசாஃப்ட் கோபைலட், 2வது இடியோகிராம். இடியோகிராம் ரொம்பவே சூப்பரான லோகோஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு AI டூல்னா அது இடியோகிராம்னு சொல்லலாம். வாங்க
இப்போ ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் யூஸ் பண்ணி எப்படி லோகோ ஜென்ரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு மைக்ரோசாஃப்ட் கோபைலட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோல லோகோ கிரியேட் பண்றதுக்கு 2 AI டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம்னு நம்ம பேசணும். அதுல ஃபர்ஸ்ட் டூல் மைக்ரோசாஃப்டோட கோபைலட். இந்த வீடியோல நீங்க பாக்குற எல்லா வெப்சைட்டுக்குமான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்ததும் நீங்க ஃபர்ஸ்ட் சைன்இன் பண்ணணும். உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணதும் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் அப் பண்ணதும் உங்களுடைய பேஜ்ல இங்கதான் நீங்க உங்களோட ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கோபைலட்ல 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு ஃப்ரீ வெர்ஷன், இன்னொன்னு ப்ரோ வெர்ஷன். இந்த ப்ரோ வெர்ஷன் வேணும்னா நீங்க மந்த்லி 2000 பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க பே பண்ணும்போது 100 பூஸ்ட் பெர் டே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெர்ஷன்ல 15 பூஸ்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். பூஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது இமேஜஸ் தான் அவங்க பூஸ்ட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க 2000 ரூபாய் பே பண்ணும்போது ஒரு நாளைக்கு நீங்க 100 இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பே பண்ணலன்னா ஒரு நாளைக்கு 15 இமேஜஸ் மட்டுமே நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இது போக நீங்க 2000 ரூபாய் பே பண்ணும்போது அடிஷ்னலா நிறைய ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நவ் நம்ம ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி லோகோ ஜென்ரேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி லோகோ ஜென்ரேட் பண்றதுக்கு தேவையான ப்ராம்ப்டை நம்ம ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு கோபைலட்ல பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கும்போது கோபைலட் நமக்கு தேவையான லோகோஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுவும் 4 விதமான லோகோஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 4 விதமான லோகோவை மைக்ரோசாஃப்ட் கோபைலட் நமக்காக ஜென்ரேட் பண்ணிருக்கு. இதுல உங்களுக்கு என்ன லோகோ பிடிச்சிருக்கோ அந்த லோகோவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த லோகோ ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நான் கிளிக் பண்ணும்போது அந்த லோகோ மட்டும் தனியா எனக்கு ஜென்ரேட் ஆகி வரும். இங்க 3 டாட்டை கிளிக் பண்ணி எடிட்டிங் டிசைனர் அப்படிங்கறத கொடுக்கும்போது ஸோ இப்போ நாம லோகோவை நமக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். உதாரணமா இந்த லோகோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்குவோம். இங்க ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி வெறும் லோகோ மட்டும் நமக்கு ஜென்ரேட் ஆகி கிடக்கும். இது நம்ம ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கறதுனால ரொம்ப அக்யூரேட்டா வரல. ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். இங்க நம்ம ஜென்ரேட் பண்ண லோகோவை எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததே ரொம்ப பெட்டரா இருந்தது. ஸோ நான் 0 வச்சுக்கிறேன். ஸோ அதே போல நீங்க கான்ட்ராஸ்ட், டெம்பரேச்சர், ஷார்ப்னஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது போக இன்னும் வேறு விதமான கலர்லயும் உங்களுக்கு லோகோவை கிரியேட் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இங்க செலக்ட் பண்ணிட்டு என்னுடைய லோகோவை நான் இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். PNG ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுக்கும்போது லோகோ என்னுடைய கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் ஆயிருக்கும். இங்க இன்னொரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி மஸ்காட் லோகோவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே அழகா வந்திருக்கு. இந்த லோகோவை நீங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த லோகோ வேணுமோ இங்க எந்த லோகோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு டவுன்லோடும் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய கம்ப்யூட்டர்ல நான் ஜென்ரேட் பண்ண லோகோ அழகா சேவ் ஆயிட்டு. ஸோ மைக்ரோசாஃப்ட் கோபைலட் யூஸ் பண்ணி எப்படி லோகோ ஜென்ரேட் பண்றது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஐடியோகிராம் AI யூஸ் பண்ணி எப்படி லோகோ ஜென்ரேட் பண்றதுன்னு பார்ப்போம். அந்த மெத்தட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க நம்ம கிரியேட் பண்ணதோட இன்னும் பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகாவே நம்ம ஐடியோகிராம் AI யூஸ் பண்ணி லோகோ ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தடான ஐடியோகிராம் AI யூஸ் பண்ணி எப்படி லோகோ ஜென்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஐடியோகிராம் AI யூஸ் பண்ணி எப்படி லோகோ ஜென்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஐடியோகிராம் AI டூல் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோடைய பிளான் பத்தி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஐடியோகிராம் AIல மொத்தம் 4 பிளான் இருக்கு. ஃப்ரீ பிளான்ல ஆரம்பிச்சு $60 வரைக்கும் நீங்க 4 பிளான்ல எந்த பிளான் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணி தான் நம்ம லோகோ ஜென்ரேட் பண்ண போறோம். ஃப்ரீ பிளான்ல பெர் டேக்கு நீங்க 40 இமேஜஸ் இல்லைன்னா 40 ஸ்லோ கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க
$8 ஒரு மாசத்துக்கு பே பண்ற மாதிரி இருக்கும்போது 400 கிரெடிட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம 1600 இமேஜஸை நீங்க ஒரு நாளைக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல 100 ஸ்லோ கிரெடிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ $8 அப்படிங்கிறது ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு 700 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஐடியோகிராம் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி லோகோ ஜென்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஐடியோகிராம் ஏஐ யூஸ் பண்ணி ஏஐ கிரியேட் பண்றதுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி வச்சு ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிக்கணும். ஸோ நான் என்னோட இமெயில் ஐடி வச்சு சைன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணும்போது இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க பே பண்ணா மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கிற இங்க மேஜிக் ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்னா, ஐடியோகிராம் நாம கொடுத்த ப்ராம்ப்டை அனலைஸ் பண்ணி அதுவே ஒரு பியூட்டிஃபுல்லான மேஜிக் ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணும். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் ரேஷியோ, உங்களுக்கு ஸ்கொயர்ல வேணுமா இல்ல ரெக்டாங்கிள்ல வேணுமா இல்ல ரீல் சைஸ்ல உங்களுக்கு லோகோ வேணுமா அப்படிங்கிறத இங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயரே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மாடல் 2.0ங்கிறது அட்வான்ஸான மாடல், அதையே நீங்க சூஸ் பண்ணுவீங்க. இங்க கலர் பேலட் ஆட்டோவா சூஸ் பண்ணா ஆட்டோ சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஸ்பெசிஃபிக்கா கலரை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க நான் ஆட்டோலே விட்டுறேன். நான் ஆல்ரெடி இங்கேயும் கலர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ப்ளூ அண்ட் எல்லோ அப்படிங்கிற கலர் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி கிரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாமா? நீங்க ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணும்போது 2 கிரெடிட்ஸ் ஐடியோகிராம் ஏஐ கன்சியூம் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம ஜென்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இங்க நிறைய ஸ்டைல் ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரீசெட்ஸ்ல நீங்க எந்த ப்ரீசெட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க ஆட்டோலே செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுக்கும். ஸோ நம்ம ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் டைம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க லோகோ ஜென்ரேட் ஆகிட்டு அது வரைக்கும் மற்றவங்க எப்படி ஜென்ரேட் பண்ணிருக்காங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். வாவ், ரொம்பவே இம்ப்ரெசிவா லோகோ ஜென்ரேட் பண்ணிருக்கு. எனக்கு இந்த லோகோ ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த லோகோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்களா நாம கொடுத்த ப்ராம்ப்ட் இந்த இருக்கு, மேஜிக் ப்ராம்ப்ட் அதுவே கிரியேட் பண்ண ப்ராம்ப்ட் இந்த இருக்கு. ஸோ எனக்கு இந்த லோகோ ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்த லோகோவை எடிட் பண்ணாமலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சேவஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க 3 டாட்ஸ் இருக்கும். இந்த 3 டாட்ஸ் கொடுத்து பிஎன்ஜி நீங்க பே பண்ணா மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். நான் ஜேபெக் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இப்போ நாம கிரியேட் பண்ண லோகோ என்னோட கம்ப்யூட்டர்ல சேவ் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு இதுல நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்க எடிட் ஆப்ஷன் பே பண்ணா மட்டும் தான் ஒர்க் ஆகும். பட் நம்ம பண்ண லோகோவை ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம். ரீமிக்ஸ் அப்படின்னா இதே லோகோ ஃபார்மேட்ல நீங்க உங்க ப்ராம்ப்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்து ரீமிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜென்ரல் இல்லைன்னா ரியலிஸ்டிக் இல்லைன்னா 3D அனிமே ஸ்டைலில் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே அனிமே அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே ஸ்டைலில் வேணும்னா இந்த இது அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரீமிக்ஸ் கொடுக்கும்போதும் அகைன் இது 2 கிரெடிட்ஸை எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் ரீமிக்ஸ் கொடுக்கேன். ஸோ ஒரு 14 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேம் நம்ம கொடுத்த ஐடியாவை ரீமிக்ஸ் பண்ணி சில லோகோஸை கிரியேட் பண்ணியிருக்கு. எனக்கு அதில் உள்ளதோட ஏற்கனவே நம்ம பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 2 லோகோ ஜென்ரேட் பண்ணோம். 2 டைம் நம்ம ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ண கொடுத்ததுனால 4 கிரெடிட்ஸ் நமக்கு கம்மியாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி வேற லோகோ ஜென்ரேட் பண்ணலாம். ஐடியோகிராம் ஏஐல பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே தேவையான செட்டிங்ஸ் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணலாம், அது டிஃபால்ட்டாகவே விட்டுட்டு இங்கே அனிமே வேண்டாம், எனக்கு 3D ஸ்டைலில் இப்போ நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஜென்ரேட் கொடுங்க. ஸோ அகைன் ஒரு 14 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த லோகோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு இப்போ இந்த லோகோவை நான் டவுன்லோட் பண்ணணும்னா சேவஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 டாட்ஸ் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்து ஜேபெக்காகவும் நான் என்னோட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பேசின மாதிரி ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி லோகோவை ஜென்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம 2 ஏஐ யூஸ் பண்ணோம். ஒன்று மைக்ரோசாஃப்ட் கோபைலட், இன்னொன்று ஐடியோகிராம் ஏஐ. இதில் எந்த லோகோ ஜென்ரேஷன் டூல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஐடியோகிராம் ஏஐ ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஐடியோகிராம் ஏஐல நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் கொண்டும் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுற சேனல்ஸ் ரொம்பவே கம்மி. அதனால எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. வெயிட் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஒரு போனஸ் இருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன்ல, 7 டைப்ஸ் ஆஃப் லோகோ இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த 7 டைப்ஸுக்கு தேவையான லோகோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட்டை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்.
அந்த டெம்ப்ளேட்டை ஒரு PDF ஃபைலாக போட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொன்ன போனஸ். தேங்க்யூ.